Agarbattis and Puja products from Giri. Call 7299323334. திருப்பாவையின் 24வது பாசுரம். கண்ணனுடைய பெருமைகளை ஒவ்வொன்றாக ஆயர்பாடி பெண்கள் எடுத்துரைப்பதாக அமைந்த பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் குன்று குடையாய் எடுத்தாய், வென்றெங்கு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று கண்ணனுடைய பெருமைகளை, திருமாலின் அவதார பெருமைகளை படிப்படியாக அந்த பெண்கள் சொல்கிறார்கள். என்னவெல்லாம் சொல்கிறார்கள்? அன்று இவ்வுலகம் அளந்தாய், அன்றைக்கு ஒரு நாள் வாமனனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே யாச்சகம் கேட்பது போல கேட்டு 3 அடி மண் பெற்று ஓரடியால் மண்ணையும் இன்னொரு அடியால் விண்ணையும் அளந்து 3வது அடி எங்கே வைப்பது என்று கேட்டாயே, அன்று இவ்வுலகம் அளந்தாய், உன்னுடைய திருவடிகளுக்கு நாங்கள் போற்றி பாடுகிறோம். சரி, வாமன அவதாரம் முடிந்தது என்று பார்த்தால் அதற்கு பின்னர் வந்த அவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம். ராமாவதாரத்தில் என்ன செய்தாய் தெரியுமா? சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். இங்கே இருந்து புறப்பட்டு போய் அந்த ராவணன் 10 தலையன் எங்கே கொடுங்கோலனாக இருக்கிறானோ அந்த இலங்கைக்கு சென்று அவனுடைய அந்த 10 தலைகளை கொய்தாய். உன்னுடைய திரள், உன்னுடைய வல்லமைக்கு நாங்கள் போற்றி சொல்கிறோம். பொன்றச் சகடம் உதைத்தாய். இந்த ஆயர்பாடி பெண்கள் கூட்டத்திலே ஒருத்தி வாமன அவதாரத்தை பற்றி சொன்னாள், இன்னொருத்தி ராமாவதாரத்தை பற்றி சொன்னாள். அங்கே இருப்பவள் இன்னொருத்தி பார்த்தாள், இது என்ன, இது நீங்கள் என்றைக்கோ நடந்த அவதாரங்களை சொல்லுகிறீர்கள், இன்றைக்கு இப்போது நம்மோடு இருக்கக்கூடிய கண்ணன், அவனுடைய பெருமை உங்களுக்கு தெரியாதா? சின்ன குழந்தை, கைக்குழந்தை என்று நினைத்து வண்டிக்கடியிலே தூங்க வைத்தாள் யசோதை. ஒரு அரக்கன் அந்த வண்டி சக்கரமாக இருந்தான். இந்த குழந்தை ஏதோ அப்படி காலை உதைப்பது போல உதைத்தது. அந்த சகடாசுரன் மடிந்தானே. பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கண்ணா, தோன்றும் போதே, சின்ன குழந்தையாக இருக்கும் போதே நீ எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் செய்தாய். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஒரு கன்றுக்குட்டி வந்து கண்ணன் பக்கத்திலே நின்றது. ஒரு நாள் குழந்தையாக மேய்ச்சல் காட்டுக்கு போயிருந்தபோது அது கன்றுக்குட்டி இல்லை, வத்சாசுரன் என்கிற அசுரன் கன்று வடிவத்திலே வேடமிட்டு கொண்டு வந்தான். கன்றாக வந்து ஒருவேளை ஏமாந்தால் கண்ணனை முட்டி தள்ளிவிடலாம் என்பது அவனுடைய எண்ணம். கண்ணன் என்ன செய்தான்? அந்த கன்றுக்குட்டியை அப்படி பிடித்து தூக்கினான். தூக்கி அதனுடைய 2 கால்களை பற்றி வேகமாக வீசினான். அந்த கன்றுக்குட்டி எங்கே போய் விழுந்தது தெரியுமா? இன்னொரு அசுரன் ஒரு மரமாக நின்றான். மரமாக மாத்திரமில்லை, அந்த மரத்திலே பழக்குலையாக இருந்தான். அது விளாமரம். கண்ணனுக்கு விளாம்பழங்கள் பிடிக்கும். விளாம்பழங்களை எப்படியும் கண்ணன் எடுத்து சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு பெரிய விளாம்பழ குலையாக இருந்து அவன் தலையில் விழுந்து விடுவோம் என்று ஒரு அசுரன், கபித்தாசுரன் என்று பெயர், அவன் அங்கே இருந்தான். கண்ணன் என்ன செய்தான்? இந்த கன்றுக்குட்டியை தூக்கினான். தூக்கி அந்த விளாமரத்தின் மீது எறிந்தான். கன்றும் மடிந்தது, அந்த கபித்தாசுரனும் மடிந்தான். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. வேடிக்கை பாருங்கள். கன்றுக்குட்டியை எடுத்தது கை, வீசியது கை. என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கன்று குணிலாய் எரிந்தாய் கரம் போற்றி என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் கழல் போற்றி என்றார்கள். ஏன் தெரியுமா? அவன் எடுத்ததையும் எரிந்ததையும் நாங்கள் முழுவதுமாக பார்க்கவில்லை. ஆனால் அப்படி கால் மடக்கி நின்றானே, அந்த கடல்கள், அந்த கால்கள் எவ்வளவு அழகு! இன்னொருத்தி சொன்னாள், குன்று குடையாய் பிடித்தான் குணம் போற்றி. இந்திர விழா செய்யாமல் கோவர்தனத்திற்கு விழா எடுத்தபோது இந்திரன் கோபம் கொண்டு மழை கொட்டு கொட்டென்று கொட்டினான் 1 வார காலத்திற்கு. ஆயர்களையும் மாடுகளையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அந்த சிறு விரலில் கோவர்தனகிரியை தாங்கினானே, எவ்வளவு அழகு அது! அது குணம். அது ஏன் குணம்? கையில் தாங்கியது கையின் திரள் இல்லையா என்றால் திரள்தான். ஆனால் அதைவிட பெரியது என்ன தெரியுமா?
இந்த சிறுவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த பெருமானின் குணம் இருக்கிறதே, பெரிய குணம், பெருந்தன்மை. அந்த குணம் அல்லவா அங்கே பெரியது. நீ எங்களுக்காக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அது மாத்திரமில்லை, அங்கே ஒரு சின்ன சுவாரஸ்யம் நிகழ்ந்ததாம். அப்படி கையை எடுத்து அந்த சிறிய விரலிலே கோவர்தனத்தை தாங்கிய போது கண்ணன் அந்த விரலை இப்படியும் அப்படியுமாக பார்த்தானாம். எதற்கு தெரியுமா? முந்தைய நாள் மாலை யசோதை மருதாணி இட்டு விட்டிருந்தாள். இப்போது கண்ணனுக்கு என்ன, இந்த கோவர்தனகிரியை இப்படி தூக்கி பிடிக்கும் போது ஒருவேளை அந்த மருதாணி கலைந்து விடுமோ, அப்படியும் இப்படியும் பார்த்தானாம், மருதாணி நன்றாக இருக்கிறதா என்று. அது அல்லவா உன்னுடைய குணம். சின்ன குழந்தையாக இருந்து எங்களுக்கு பெருந்தன்மையை காட்டக்கூடியவனே, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. என்றென்றும் உன்னை ஏத்தி உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்வதற்காக, உன்னை ஏத்தி சேவகம் செய்வதற்காக வந்தோம். ஏத்தி பறை கொண்டு சேவகம் செய்ய வந்தோம். எங்களை உன்னுடைய சேவகத்திற்காக ஏற்றுக்கொள், அதற்காக வந்து நிற்கிறோம் என்று கேட்கிறார்கள். கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் பட்டியலிடுகிறார்கள். நாங்கள் கைங்கரியம் செய்ய வந்தோம் என்று கூறுகிறார்கள். நாமும் கைங்கரியத்திற்கு கண்ணனிடத்தில் போய் நிற்போம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.